أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وزلاء حزني وذهب همي يا الله يا رحمن يا رحيم யா அல்லாஹ் உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கித்தாய் அல்லாஹ், எங்கள் பார்வைக்கு ஒளியாக ஆக்கி தந்தல் யா அல்லாஹ், எங்கள் கவலை போகக்கூடியதாக ஆக்கி யா அல்லாஹ், எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக ஆக்கி எங்கள் மீது அக்கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரா தாஹா 120 வசனங்கள் பார்த்திருக்கோம். அதோட இறுதி பாட்டுல இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த சூறாவை முடிச்சுட்டு அடுத்த சூறாக்கு இன்ஷா அல்லாஹ் போகலாம். சூரா ஹஜ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஆயினும் சைத்தான் அவரை குழப்பினான். ஆதமே, உமக்கு நிலையான வாழ்வையும் அழியாத அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு மரத்தை காண்பிக்கவா என்று கேட்டான். இறுதியில் கணவன் மனைவியாகிய அவ்விருவரும் அம்மரத்தின் பழத்தை புசித்து விட்டார்கள். உடனே அவ்விருவரின் மர்மஸ்தலங்கள் பரஸ்பரம் வெளிப்பட்டு விட்டன. மேலும் இருவரும் சுவனத்தின் நிலைகளால் தங்களை மறைத்துக் கொள்ளலாயினர். ஆதம் தம்முடைய இறைவனுக்கு மாறு செய்தார், நேர்வழி தவறினார். பிறகு அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தான். மேலும் அவருடைய பாவமன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நேர்வழி அருளினான். மேலும் கூறினார், நீங்கள் இருவரும் மனிதனும் சைத்தானும் இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாய் இருப்பீர்கள். இனி என்னிடமிருந்து ஏதேனும் வழிகாட்டல் உங்களுக்கு கிடைத்தால், யார் என் வழிகாட்டலை பின்பற்றினாரோ அவர் வழி தவற மாட்டார், துர்பாக்கிய நிலைக்கு ஆளாகவும் மாட்டார். எவன் என்னுடைய திக்ரை நல்லுரையை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு உலகில் கடினமான வாழ்க்கை இருக்கிறது. மேலும் மறுமை நாளில் அவனை நாம் குருடனாக எழுப்புவோம். அவன் கேட்பான், என் இறைவா, உலகில் நான் பார்வை உள்ளவனாக இருந்தேனே, இங்கு நீ என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய்? அதற்கு அல்லாஹ், ஆம், அவ்வாறே நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்திருந்த போது நீ அவற்றை மறந்து விட்டிருந்தாய். அவ்வாறே என்று நீயும் மறக்கடிக்கப்படுகின்றாய் என்று கூறுவான். இவ்விதமே வரம்பு மீறி செல்வோருக்கும் தம்முடைய இறைவனின் வசனங்களை ஏற்காதோருக்கும் நாம் இவ்வுலகில் கூலி வழங்குகின்றோம். மேலும் மறுமையின் வேதனை மிக கடினமானதும் நீடித்து நிற்கக்கூடியதுமாய் இருக்கிறது. பிறகு இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ சமூகத்தினரை நாம் அளித்திருக்கின்றோம். இந்த வரலாற்றின் படிப்பினைகளிலிருந்து இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லையா என்ன? அவ்வாறு அளிக்கப்பட்ட அவர்களின் ஊர்களில் இன்று அவர்கள் நடமாடி திரிகின்றார்கள். உண்மையில் இதில் நல்லறிவு உடையவர்களுக்கு சான்றுகள் நிறைய உள்ளன. இறைவனிடமிருந்து முன்னரே ஒரு விஷயம் முடிவாகாமலும் மேலும் குறிப்பிட்ட ஒரு காலத்தவணை நிர்ணயிக்கப்படாமலும் இருந்திருந்தால் இவர்களுடைய விஷயம் கண்டிப்பாக முன்பே தீர்க்கப்பட்டிருக்கும். எனவே நபியே, இவர்கள் இட்டுக்கட்டி கூறும் விஷயத்தை நீர் பொறுத்து கொள்ளும். சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அது மறைவதற்கு முன்பும் மேலும் இரவு நேரங்களிலும் பகலின் ஓரங்களிலும் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. இதன் மூலம் நீர் மன திருப்தி அடையக்கூடும். மேலும் நாம் அவர்களில் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கியிருக்கும் உலக வாழ்க்கையின் சுகபோகங்களின் பக்கம் நீர் ஏறிட்டும் பார்க்காதீர். அவர்களை சோதிப்பதற்காகவே அவற்றை நாம் வழங்கியிருக்கின்றோம். மேலும் இறைவனால் வழங்கப்பட்டுள்ள ஆகுமான வாழ்வாதாரம் தான் சிறந்ததும் நிலையானதும் ஆகும். மேலும் தொழுகை பேணி வருமாறு உம்முடைய குடும்பத்தாருக்கு நீர் கட்டளை இடுவீராக. நீரும் அதனை முறையாக கடைபிடிப்பீராக. ஏதேனும் வாழ்வாதாரம் அளிக்குமாறு உம்மிடம் நாம் கோருவதில்லை. நாமே உமக்கு வாழ்வாதாரம் அளித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் நல்ல முடிவு இடையச்சத்திற்கு இருக்கின்றது. தம் இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்றை முஜிசாவை இவர் ஏன் கொண்டு வரவில்லை என்று அவர்கள் கேட்கின்றார்கள். முந்தைய வேதங்களில் உள்ள முழு அறிவுரைகளின் விளக்கம் இவர்களிடம் வரவில்லையா என்ன? அவர் வருகைக்கு முன்பே ஏதேனும் ஒரு வேதனையை இறக்கி அவர்களை நாம் அளித்திருந்தால் அப்போது அவர்களே கூறுவர், எங்கள் இறைவனே, எங்களிடம் ஒரு தூதரை நீ அனுப்பியிருக்க கூடாதா? அவ்வாறு அனுப்பியிருந்தால் இழிவிற்கும் கேவலத்திற்கும் நாங்கள் ஆளாகும் முன்பே
உன் வசனங்களை பின்பற்றி இருப்போமே. நபியே, அவர்களிடம் கூறும், தமது செயலின் விளைவை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள்தான். எனவே நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அதிவிரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும் நேர்வழியில் நடப்பவர் யார், மேலும் நேர்வழியை பெற்றவர்கள் யார் என்பது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாஹா 115வது வசனத்துல இருந்து பங்கு நேரத்தை கேட்டுட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தன்னுடைய கட்டளையை கொடுத்தது. அவர் அதை மறந்துட்டது, மன உறுதி இல்லாம இருந்துட்டாருங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானவர்களை சிரமணிய சொன்னது, ரெஸ்பெக்ட் கொடுக்க சொன்னது, இப்லீஸ் மறுத்து விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க பாருங்க, உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இந்த சைத்தான் இருக்கான்ல, அவன் பெரிய பகைவனா இருக்கான். நீங்க அவன்கிட்ட இருந்து எச்சரிக்கையா இருங்க, அவன் உங்களை துன்பத்தில தள்ளிடுவான், கவனமா இருங்கன்னு சொன்ன விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த சொர்க்கத்துல உங்களை நான் படைச்சு வச்சிருக்கேனே, இங்க பசி இருக்காது, நிர்வாணம் இருக்காது, தாகம் இருக்காது, வெப்பம் இருக்காது, உங்களை அழகான முறையில நான் வச்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க, இவன் உங்களுக்கு எதிரி, இதுல மட்டும் நீங்க கவனமா இருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றேன் இல்லையா. அது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு 120வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சொல்றான், இருந்தாலும் அல்லாஹ் இவ்வளவு வழிகாட்டுதல சொல்லி நேரடி கைடன்ஸ் எல்லாம் வச்சிருக்கையிலேயே ஷைத்தான் என்ன செய்யறான், வஸ்வசாவை ஏற்படுத்துறான். ஆதமு, ஓ ஆதமே, உனக்கு நிலையான வாழ்வையும் அழியாத அதிகாரத்தையும் தரக்கூட கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை நான் காட்டட்டா? அப்ப என்ன, இது நிலையான வாழ்க்கை இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிதானே கொடுத்துருக்கான். ஆனாலும் அவன் பாருங்க எப்படி உங்களுக்கு வழி கெடுக்க, இங்க வா, நீ வழி கெட்டு போ, இதை சாப்பிடு அப்படிலாம் சொல்லல. நீங்க நிலையா இருக்கிற மாதிரியும் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்ம மனிதன் பாருங்க, அப்ப நிலையா வாழ்றத மனிதன் விரும்பக்கூடியவனா இருக்கான். ஆட்சியா அதிகாரம் அது அவனுக்கு பிடிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப எது அவனுக்கு பிடிக்குமோ அதை பார்த்து அவன் சொல்றான் பாருங்க. ஷைத்தான் அவர் எப்படி குழப்புறான், ஆதமே, உனக்கு நிலையான வாழ்க்கையும் அழிகாத அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு மரத்தை காட்டட்டுமா அப்படின்ட்டு கேக்குறான். 120வது வசனம். அது சொன்னதோட விட்டுட்டு போனானா? 121ல பாருங்க, கடைசியில அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும், 2 பேரும் இவனுடைய வஸ்வாசாவுக்கு கட்டுப்பட்டு மயங்கிட்டாங்க. அவன் எந்த அளவுக்கு அவன் பேசினான்டா, அவன்கிட்ட மயங்கிருப்பாங்க பாருங்க. அந்த 2 பேருமே அவனுடைய சொல்ல கேட்டுட்டாங்க, அந்த மரத்தை நெருங்கிட்டாங்க. 2 பேரும் அந்த மரத்தை நெருங்கினது மட்டும் இல்ல, அதனுடைய பழத்தை எடுத்து சாப்பிடவும் செஞ்சுட்டாங்க. உடனே என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒளியாலான அழகான ஆடைகள் அனுபவிச்சு வச்சிருக்கோம், அவங்களை உடுத்தி. அது என்ன செஞ்சிருச்சு, சாப்பிட்டதோடயே பறந்து போயிடுச்சு, காணா போயிடுச்சு. இவங்களுடைய மர்மஸ்தானங்கள்லாம் வெளிப்பட்டுருச்சு. அப்படி நிர்வாணம் ஆயிட்டாங்க. 2 பேரும் சொர்க்கத்தோட இலைகளை எடுத்து மறைக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய இறைவனுக்கு மாறு செஞ்சுட்டாங்க, நேர்வழி தவறிட்டாங்க. சோ வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டானா? இதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் பிள்ளைங்க ரூபத்துல வர்றான், மாப்பிள்ளை ரூபத்துல வர்றான், மனைவி ரூபத்துல வர்றான், இன்னும் பக்கத்து வீட்டுக்காரவங்க ஃபங்க்ஷன், இப்படி ஒவ்வொரு வழியிலையும் எப்படியெல்லாம் அழகான முறையில வழிகடிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நேரடி வசனத்திலேயே நமக்கு எவ்வளவு சொல்லி காட்டுறான். இங்க நிர்வாகம்னா இருக்காது, பசி தெரியாது, தாகம் எடுக்காது, வெப்பம் வராது, இங்க நல்லா கணவனும் மனைவி சந்தோஷமா ஜாலியா சுத்தி திரியுங்க. ஆனா இது 2 தான் உங்களுக்கு. இந்த ஷைத்தான் இருக்கான்ல, அவன்கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க. ஆனா எதை செய்யாதேன்னு சொல்றோமோ அது செய்யறதுக்கும், அதன் பக்கம் ஆசை ஊட்டுறதுக்கு ஷைத்தானையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நீதான் அல்லாஹ் இந்த ஷைத்தானை விட்டும், இந்த நஃப்ஸுடைய தூண்டுதலை விட்டும் நீ பாதுகாக்கணும் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். சோ அப்ப என்ன செஞ்சுட்டாங்க, 2 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டாங்க, வழி தவறிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா சொல்றான், அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தான்.
ஏன்னா அவர் மாறு செஞ்சுட்டோன்னு தெரிஞ்சதோடயே தன்னுடைய ஆடைகள்லாம் வெளியாகி நிர்வாணம் ஆகனதுமே அந்த இலத்தலையெல்லாம் எடுத்து மறைக்கிறாங்க பாருங்களேன். அதோடய தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டோம், மறந்துட்டோம். உடனே அல்லாஹ்ட்ட, ஆதமே என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி வெட்கப்பட்டு ஒளிஞ்சு மறைஞ்சு இப்படி செய்றீங்க? யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், என்னைய மன்னிச்சிடு யா அல்லாஹ், எனக்கு அது மன்னிப்பு தேடணும், அதுக்கு ஒரு வார்த்தையை கற்றுக்குடு யா அல்லாஹ் இந்த அல்லாஹ் இடத்துல அவர் கேட்கிறாரு. அப்போ உடனே நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா, திருந்திட்டோம்னா, அல்லாஹ்வின் பக்கம் போயிட்டோம்னா, மன்றாடிட்டோம்னா, தௌபா செஞ்சுட்டோம்னா அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அதனாலதான் பாருங்களேன், உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அழகிய வார்த்தை அல்லாஹ்வே கத்துக் கொடுக்குறான். இப்படி கேளு என்கிட்டேன்னு. அப்போ அது மாதிரி அவரு துவா தௌபா செய்யவுமே அல்லாஹ் தஆலா மன்னிச்சு, ஆனா சிஸ்டத்துல இருந்து மாறிடுச்சுல, சிஸ்டம் மாறினது தானே. அப்போ அந்த சிஸ்டப்படி நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனி இங்க மேல இருக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சுட்டான், அவர அல்லாஹ் மன்னிச்சு, அவரை தேர்ந்தெடுத்து, அவரை என்ன செய்யறான், பூமிக்கு அனுப்புறான். போங்கப்பா நீங்க எல்லாரும், யாரு எல்லாரும், உங்க கணவன் மனைவியான 2 பேரும், கூட உங்களை வழி கெடுத்தான்ல ஷைத்தான், எல்லாம் இங்க இருந்து இறங்கிருங்க. ஆனா இங்க இருக்கையில பகைவனா நான் சொன்னேன், ஆனா இனிமேல் பகைவன் தான். என்கிட்ட இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு வழி, நேர்வழி கிடைச்சா, யார் அந்த வழிகாட்டுறத பின்பற்றி நடக்கிறாரோ அவங்க வழி தவற மாட்டாங்க, மத்தவங்க துர்பாக்கிய நிலைக்கும் ஆளாக மாட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் கூடவே ஷைத்தானையும் பூமிக்கு இறக்கி விட்டான். அதுக்கு பின்னாடி பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹு அக்பர். இதுக்கெல்லாம் தஃசீர் விளக்கங்கள் பார்க்கிறதா ரொம்ப சிறந்ததா இருக்கும். அல்லாஹு அக்பர். ஏராளமான விளக்கங்கள் எழுதியிருப்பாங்க. எல்லாரும் இப்னு கஸீர் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சூறால தான் நம்ம தஃசீர பாதியோட நிப்பாட்டியிருப்போம். யா அல்லாஹ் அதை மீண்டும் தொடர்வதற்கு நீ கிருபை செய் யா அல்லாஹ். அதை தொடர்ந்து என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க இங்க இருந்து இறங்கி கீழே போயிடுங்க. பகைவர்களா இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். என்கிட்ட இருந்து வழிகாட்டல் வரும்போது அதை பின்பற்றி நடந்தா நீங்க வழி தவற மாட்டீங்க, துர்ப்பாக்கியத்துக்கு ஆளாக மாட்டீங்க சொல்லிட்டு 124வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் என்னுடைய திக்ர, என்னுடைய திக்ருங்கிறது என்ன தெரியுமா, என்னகிட்ட இருந்து வரக்கூடிய உபதேசம், அதை யார் ஏற்று நடப்பாங்களோ அவங்களுக்கு ஈஸி. யார் அதை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழக்கூடிய உலகத்துல கடினமான வாழ்க்கை இருக்கு. மேலும் திருப்பி எழுப்பக்கூடிய அந்த மறுமை இருக்குல்ல, அங்கேயே அவனை குருடனா எழுப்புது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கையில என்கிட்ட இருந்து நேர்வழி வந்துச்சுல, என்னுடைய நல்லுரை வந்துச்சுல, என்னுடைய அட்வைஸ நான் கொடுத்தேன்ல, அதெல்லாம் நீங்க புறக்கணிச்சு புறந்தள்ளி அலட்சியப்படுத்தி வாழ்ந்தீங்களா? அப்போ குருட்டுத்தனமா தானே வாழ்ந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த உலகத்துல கடினமான வாழ்க்கை இருக்குது, மறுமையில குருடனா எழுப்புவோம். என்னப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆனா உலகத்துல நம்ம சுற்றி திரிஞ்சு பார்க்கும்போது, சிந்திச்சு பார்க்கும்போது, அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்க எல்லாம் பெரும் பெரும் பணக்காரவங்களா, கார் பங்களாவோட, பயங்கர கோடீஸ்வர மக்களா, செல்வ செழிப்போட தானே வாழ்றாங்க. என்ன நெருக்கடி, என்ன கடினம், என்னவா இருக்கும், யோசனையா தானே வருது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நெருக்கடி அவனுக்கு தான் தெரியும். நமக்கு வேணா வெளியில கார்லயும் பங்களாலையும் அப்படி பாடுற மாதிரி தெரியலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில நெருக்கடிங்கிறான், கடினமான வாழ்க்கைங்கிறான், மறுமையில குருடனா எழுப்புங்கிறான். அதுக்கு இந்த மக்கள் கேக்குறாங்க, யா அல்லாஹ் இந்த உலகத்துல நீ பார்வை உள்ளவனா தானே வச்சிருந்த, ஏன் மறுமையில மட்டும் குருடனா எழுப்புற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே பதில் சொல்றான் பாருங்க. நம்ம இந்த மாதிரி நம்முடைய வசனங்கள்லாம் உங்கள்ட்ட வந்துச்சுல, உங்களுக்கு நேர்வழி காட்டிய கொடுத்திருந்தோம்ல, என்னுடைய தூதர்களை பல லட்சம் மக்களை நான் அனுப்புனேன், என்னுடைய வேதத்தை அனுப்புனேன், உங்களுக்கு அழகான முறையில அட்வைஸ் சொன்னேன், அவங்க உங்களுக்கு அழகா வாழ்ந்து காட்டக்கூடியவர்களா, அழகான பொறுமையான முறையில எடுத்து சொல்லக்கூடிய மக்களா இருந்தாங்க. அதுக்காக அவங்க சம்பளம் உங்கள்ட்ட கேட்கல, காசு கேட்கல, பணம் கேட்கல, எந்த ஒரு கண்டிஷனும் போடல. நாங்க அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர், அவனுடைய வசனங்களை கொண்டு வந்திருக்கோம், கேட்டு நடங்குங்கன்னு சொல்றாங்க. நான் அப்படித்தானே அனுப்பியிருந்தேன்.
நீங்க என்ன செஞ்சீங்க? அதெல்லாம் மறந்துட்டீங்க. அதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டீங்க. அதெல்லாம் மறந்துட்டு உங்க மனம் போனபடி, உங்க இஷ்டப்படி, உங்களுடைய கூத்து போட்டீங்க, ஆட்டம் போட்டீங்க, எல்லாம் செஞ்சீங்கல்ல. மறந்துட்டீங்கல்ல. அலட்சியப்படுத்தி வாழ்ந்தீங்கல்ல. இன்னைக்கு நீங்க மறக்கடிக்கப்பட்டுட்டீங்க. அது மாதிரிதான் வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய அல்லாஹ் தஆலா சொல்றான். இறைவனுடைய வசனங்களை ஏற்காதவருக்கும் நம்ம இந்த கூலிய வழங்குறோம். மேலும் மறுமையோட வேதனை மிக கடினமானதும், நீடித்து நிற்கக்கூடியதா இருக்கும். யா அல்லாஹ் இந்த வேதனையில இருந்தும், தண்டனையில இருந்தும் எங்களையும், எங்களுடைய சந்ததிகளையும், எங்களுடைய வாரிசுகளையும், எங்களுடைய முன்னோர், பின்னோர்கள், ஊர் மக்கள், உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்துரு யா அல்லாஹ். ஏன் அல்லாஹ் இத திரும்ப திரும்ப சொல்றான்டா? இது உண்மையானது, நிதர்சனமானது, நடக்கக்கூடியது. கண்டிப்பா இந்த நாள சந்திக்க போறோம். அதனால நீங்க வரம்பு மீறி நடக்காதீங்க. என்னுடைய வசனங்களை ஏற்று அதன்படி வாழ்ந்தீங்கன்னா உலகத்திலே ஈடேற்றம், மறுமையிலே ஈடேற்றம் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தான் சொல்றான். நீங்க புறக்கணிச்சு நடந்தீங்கன்னா இந்த உலகத்திலேயும் நெருக்கடியான வாழ்க்கை, மறுமையில குருடா எழுப்புவானாம். இங்க கண்ணு தெரியாத மக்களை பாக்குறோம் இல்லையா? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க எல்லாத்துக்கும். அங்க போய் குருடா எழுப்புனா இங்க 50 60 வருஷத்து வாழ்க்கை ஏதோ சப்போர்ட்டிங்ல ஹெல்பிங்ல போயிடலாம். நிரந்தரமான வாழ்க்கையில குருடு, அதுக்கு மேல தண்டனை எப்படி இருக்கும்? ஏன் அல்லாஹ் இதெல்லாம் சொல்றான்? ஒரு எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையின் மூலமா நீங்க அதுல இருந்து தவிர்த்துக்கிருவீங்க, திருந்திருவீங்க, பாவ மன்னிப்பு தேடிருவீங்க, நல்லவங்களா வாழ்ந்துருவீங்க. அந்த நிரந்தரமான நிலையான அல்லாஹ் சொன்னான்ல, மறைத்து வைத்திருக்க இன்பங்கள் அதை அனுபவிக்கணும். அதுக்காக நீங்க நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்களுக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயத்தினர் நம்ம அழிச்சிருக்கிறோம். இந்த வரலாற்றுல இருந்து நம்ம படிப்பினைகள் பெறணுங்கிறதுக்காகத்தான் இவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி காட்டுறோம். இவங்களுக்கு அதுல இருந்து நேர்வழி கிடைக்கலையா? அவங்களுக்கு படிப்பினை இல்லையா? அழிக்கப்பட்ட ஊரெல்லாம் எப்படி அழிச்சோம்? புரட்டி தோசைய போட்டுன மாதிரி ஒரே புரட்டா புரட்டி போட்டோமே! அதெல்லாம் இவங்க நடமாடக்கூடிய இடத்துல இவங்க சுத்தி பார்க்க போறாங்கல்ல, அந்த இடத்துலதான் இருக்கு. அதெல்லாம் இவங்களுக்கு சான்றுகளா இல்லையா? இதுவரைக்கும் போகாட்டி இனிமேல் போங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க போய் பாருங்க, என்னுடைய படைப்ப நான் எப்படி அழிச்சேங்கிற என்னுடைய ஆற்றல. அதுல உங்களுக்கு படிப்பினை இருக்கு. உங்களுக்கு அதுல அந்த வரலாற்றுல மிகப்பெரிய நேர்வழி இருக்கு. அந்த நேர்வழி கிடைக்கலையா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்து, படிச்சு, இதோடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலையான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்ப அதனால ஒவ்வொன்னையும் நம்ம என்ன செய்யணும்? போய் சுத்தி போய் பார்க்க முடியாட்டியும் அதனுடைய ஹிஸ்டரிகள் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து இன்னைக்கு எல்லா விஷயமும் நெட்ல இல்லாத விஷயங்கள் இல்ல. அப்ப அதையெல்லாம் போய் பார்த்து அல்லாஹ் தஆலா எந்த மக்களை அழிச்சேங்கிறான், எந்த மக்களை புரட்டுனேங்கிறான். பாருங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயத்தை நம்ம அழிச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வரலாறா வச்சிருக்கேன், படிப்பினைகளா வச்சிருக்கேன். உங்களுக்கு நேர்வழி கிடைக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். உங்களுக்கு நேர்வழி கிடைக்கலையா? அதுல இருந்து எதுவும் ஒரு சிந்தனை உங்களுக்கு வரலையா? அதெல்லாம் சான்றா உங்களுக்கு தெரியலையா? அதெல்லாம் நீங்க போய் பார்க்கலையான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறானே. யா அல்லாஹ் பார்க்கிறோம் யா அல்லாஹ், படிக்கிறோம் யா அல்லாஹ், உணர்வு பெறுறோம் யா அல்லாஹ், திருந்துறோம் யா அல்லாஹ், உன் பக்கம் வந்துடுறோம் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? நிச்சயமா சொல்லணும். யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை தந்தல் யா அல்லாஹ். நேர்வழி பெற்ற அந்த சமுதாய மக்களோடு சேர்ந்து எங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் ஒன்று சேர்த்து ஜன்னத்தில் பிர்தௌஸி ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ். நிச்சயமா அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ஒரு பங்கு முயற்சி செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 10 பங்கு முயற்சி செய்யுங்களேன் அப்படிங்கிறான். நீ எந்திரிச்சு நடந்து வந்தேன்னா நான் உன்கிட்ட ஓடி வர்றேங்கிறான். அப்ப நாம ஒரு பங்கு முயற்சி செஞ்சா அல்லாஹ் எல்லா காரியங்களையும் நமக்கு ஈஸியாக்கி கொடுப்பாங்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் 129 வசனத்துல, உன்னுடைய இறைவன்ட்ட இருந்து முன்னரே ஒரு விஷயம் முடிவாகாம இருந்துச்சுட்டு வச்சுக்கோங்களேன், மேலும் குறிப்பிட்ட காலத்தவணை நிர்ணயிக்காமல் இருந்திருந்தா இவர்களுடைய விஷயம் கண்டிப்பா தீர்க்கப்பட்டிருக்கும். அத கொண்டு வா, இத கொண்டு வா, வானத்துல இருந்து ஒரு கல்லு இடிச்சு விழுகலாம்ல, இப்படி ஒண்ணொன்னா கேக்குறாங்கல்ல. உன்னுடைய ரப்பு எல்லாத்தையும் விதியை எழுதி முடிச்சுட்டான். இந்த நேரத்துல இது நடக்கணும். அது மட்டும் முடியாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கேக்குறதுக்கெல்லாம் எப்பயோ சடனா முடிச்சு தூள் தூளா பஞ்சு பஞ்சா பறந்து இருந்த இடம் தெரியாம போயிருவாங்க. ஆனா அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை கால அளவு வச்சிருக்கான். அதுவும் ஒரு மிகப்பெரிய அருள் தான். ஏண்டா நாம திருந்துறதுக்கு,
அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, தௌபா செய்யறதுக்கு அல்லாஹ் கடைசி வரைக்கும் அவகாசத்தை கொடுக்குறான். ரூஹு தொண்டைக்குழிக்கு வர்ற வரைக்கும். ஏன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு மறைமான விஷயங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டிடுறான். அப்போ தௌபா செய்யறதோட தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நமக்கு எக்ஸாம்பிளா ஃபிரௌனுடைய தௌபாவை எடுத்து அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சோ அதனால நம்ம அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய வேதங்களை படிக்கணும், அதோடைய நோக்கங்களை விளங்கணும், அதனுடைய தஃசீர் விளக்கங்களை படிச்சு புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு அழகிய முறையில தெரிஞ்சு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஈடேற்றமான அழகான அந்த மறைக்கப்பட்ட சுவனம் நமக்கு இருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட 100% நம்ம நம்பி அமல் செய்யலாம். ஏமாற்றம் அடைய மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட துவா எப்படியாலாம் உன்கிட்ட துவா கேட்டு நான் ஏமாற்றம் அடையலையே அல்லாஹ். அப்ப நல்ல செயல் செஞ்சா ஏமாற்றம் அடைவோமா? நிச்சயமா அடைய மாட்டோம். அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். நீதியா தீர்ப்பு சொல்வேன் இருக்கான். அப்ப நாம எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பக்கம் போயிட்டோம்னா துனியாவுடைய அழகான வாழ்க்கையை நான் கொடுப்பேன்னு அல்லாஹ் நமக்கு வாக்குறுதியும் கொடுக்குறான். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அதன்படி செய்யக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். நம்ம அதற்கான முயற்சியில ஈடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 130வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இவங்க இட்டுக்கட்டி சொல்ற விஷயத்த நீங்க எடுத்துக்கொள்ளாத நபியே, நீங்க இந்த இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் விட்டுருங்க. அடுத்து சூரியன் உதிக்கும் போதும் அது மறையும் போதும் இரவு நேரங்கள்லயும் பகல்ல ஓரங்கள்லயும் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. அப்போ அல்லாஹால தொழுகை முறையத்தான் இதுல இருந்து சொல்லி காட்டான். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பு ஃபஜ்ர் தொழுகை, சூரியன் மறைகிறதுக்கு முன்பு அசர தொழுகை, இரவு நேரங்கள்ல மகரிப் ஈஷா, பகலின் ஓரங்கள்ல நுகர் தொழுகை, இப்படியும் நம்மளுக்கு அறிஞர்கள் அழகான முறையில சட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது என்ன சொல்றான், இந்த பிவினால பேச்சு பேசுறவங்க, இட்டுக்கட்டி பேசுறவங்க அதெல்லாம் விட்டுருங்க நபியே. அதுக்காக உங்களை நான் படைக்கப்படல. அதெல்லாம் விட்டு ஒதுக்கிட்டு நீங்க வாங்க, உங்களுடைய படைப்பின் நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை எவ்வளவு அழகா படைச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு அழகா உங்களுக்கு நியமத்துக்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துறதுக்காக சூரியன் உதிக்கும் போதும் அது மறையும் போதும் இரவு நேரங்கள்லயும் பகலோடைய ஓரங்கள்லயும் அல்லாஹ்வை துதி செய்யுங்க, அவனுக்கு தொழுவுங்க, அவனுக்கு நன்றி செலுத்துங்க. இப்படி நன்றி செலுத்தின் மூலமா, அவனை துதிப்பதின் மூலமா, அவனை தொழுவதின் மூலமா உங்களுக்கு மனசுக்கு திருப்தி கிடைக்கும். இப்படிப்பட்ட திருப்தியான தொழுகையா திக்ரா நம்மளுடைய தொழுகை இருக்குதா? அப்படி இல்லாட்டி நம்ம நிச்சயமா இந்த மாதிரி மாத்திக்கணும். அப்படி மாத்தும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நிச்சயமா மன திருப்தி. உண்மையிலே இதை ஃபீல் பண்ணவங்க அத நல்லாவே உணரலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நம்பி சரணடைஞ்சு போய் அவன் பக்கத்துல நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்கு கொடுக்குற நிம்மதியும் அமைதியும் அந்த தொழுகையோட முடிவுல நிச்சயமா இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி அந்த தொழுகையில ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறோங்கிற சிந்தனையோட ரப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் டைரக்டா. அவன் நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் 3 வசனத்திலயும் என்னுடைய அடியான் என்னை புகழ்றான்னு சந்தோஷப்படுறான். அதுக்கடுத்து என்னுடைய அடியான் என்னட்ட கேட்கிறான், நிச்சயமா நான் கேட்கறத கொடுப்பேங்கிறான் சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதும் போது. அப்ப ஒவ்வொரு வசனங்களையும் அதனுடைய பொருளிலிருந்து நம்மளுடைய அந்த விளக்கங்களோட நம்ம ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை துதிக்கும் போது நிச்சயமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மனசுக்கு திருப்திய நிம்மதிய கொடுப்பாங்கிறதுல சந்தேகமே இல்லை. யாருக்கெல்லாம் நிம்மதி இல்ல, யாருக்கெல்லாம் அமைதி இல்ல, யாருக்கெல்லாம் அந்த நிம்மதியும் அமைதியும் வேணும், இந்த தொழுகைய அழகான முறையில அதை விளங்கி புரிஞ்சு பொறுமையா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்தந்த நேரத்து அந்தந்த தொழுகைய அந்தந்த அவ்வல் வக்துல தொழுகை டைம் வந்ததோட நிதானமா தொழுது பாருங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுது பார்ப்போம். இந்த மன திருப்தியும் இந்த மன நிம்மதியும் நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட இபாதத்தாக தொழுகைகளாக எங்களுடைய தொழுகையெல்லாம் நீ ஆக்கி வை அல்லாஹ். தொழுகை அல்லாஹ் தஆலா திக்ருன்னு சொல்றான் பாருங்க. அதே மாதிரி அவனுடைய வழிகாட்டுதல திக்ருன்னு சொல்றான் பாருங்க குர்ஆன் அவனுடைய வேதத்தை. என்னுடைய அறிவுரை என்னுடைய திக்ர் பாத்தீங்களா? திக்ர்லயே சிறந்த திக்ர்
அல்லாஹுடைய வேதத்தை ஓதுறது, அந்த வேதத்தை ஓதி தொழுகிறது, அல்லாஹ்வை நினைவு கூர்றது, இந்த விஷயத்த பார்க்கிறோம். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்ம இவங்கள பல்வேறு பிரிவினர்களா நம்ம ஆக்கியிருக்கோம். இந்த உலக வாழ்க்கையில சுகபோகங்கள் இருக்குல்ல, அதுல நீ கொஞ்சம் கூட ஏறிட்டு பார்க்காத நபியே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதெல்லாம் இவங்களை சோதிக்கிறதுக்காக நம்ம கொடுத்திருக்கிறோம். நிறைய கொட்டி கோடி கணக்குல கொடுத்திருக்கோமா? எதுக்கு? இவங்களுக்கு ஒரு அளவு கொடுத்தா போதும் தானே? கொடுத்து சோதனை. ஒண்ணுமே இல்லாம குடியிருக்க கூட வீடு இல்லாம உடுத்துறதுக்கு துணி இல்லாம வச்சிருக்கோமா? பொறுமையா இருக்கிறாங்களாங்கிற சோதனை. விதிய பொருந்திக்கிறாங்களாங்கிற சோதனை இல்லையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யா ரப்பே, எந்த சோதனையை நீ கொடுத்தாலும் யா அல்லாஹ் பொறுமையா உன் பக்கம் திரும்பக்கூடிய மக்களா, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா எங்களை ஆக்கிரு யா அல்லாஹ். நிச்சயமா அவன் மட்டும் நமக்கு உதவி செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதோ பெரியதோ எந்த சோதனையும் நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா நம்ம மனிதர்கள் தானே, பலகீனமா படிக்கப்பட்டவங்க தானே. பக்கத்திலேயே வசுவசவை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான் கூட இருக்கிறானா? அதனால நிச்சயமா அந்த இடத்துல ஒவ்வொரு நேரமும் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, நபியே, இந்த உலகத்துல நான் படைச்சிருக்கேனே பல்வேறு மக்களா, பல்வேறு பிரிவினர்களா நான் படைச்சிருக்கேனே, அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கைகளை கொடுத்திருக்கிறது பக்கம் நீங்க பார்க்காதீங்க. இதெல்லாம் அவங்க சோதிக்கிறதுக்காக நம்ம குடிச்சிருக்கிறோம். மேலும் உன்னுடைய இறைவன் கொடுக்கப்பட்ட ஆகுமான சிறந்த ஹலாலான வாழ்வாதாரம் தான் சிறந்தது, நிலையானது. கொஞ்சமா இருந்தாலும் சரி, கூடுதலா இருந்தாலும் சரி. அப்போ ஹலாலான முறை எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆகுமானடா ஹலாலான அந்த வாழ்வாதாரம் இருக்குல்ல, கஞ்சிய குடிச்சாலும் அதுல இருக்க திருப்தி. பிரியாணி சாப்பிட்டு எத்தனையோ பேருக்கு இருக்கிறது இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களுக்கும் நிம்மதியும் அமைதியும் கொடுக்கணும். எல்லா விதமான சோதனையில இருந்து பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எவ்வளவு அழகா சொல்றான். உங்களுக்கு நான் கொடுத்திருக்க வாழ்வாதாரத்துல ஆகமானது ஹலாலானது இருக்கே, அதுதான் வாழ்வாதாரத்திலேயே சிறந்தது. அது மட்டும் இல்ல, அது நிலையானது. இந்த உலகத்திலையும் உங்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கும், மறுமையிலையும் உங்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். மேலும் தொழுகையை பேணி தொழுங்க, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தொழுகையை பேணி தொழுங்கன்னு கட்டளை இடுங்க. நீரும் அதனை முறையா கடைப்பிடிங்க. ஏதேனும் வாழ்வாதாரம் அளிக்குமாறு உங்களுடன் நாங்க கேட்கல, நாமே உங்களுக்கு வாழ்வாதாரம் அளித்து கொண்டிருக்கிறோம். மேலும் நல்ல முடிவு இறையச்சத்துக்கு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவே அழகா சொல்லிட்டு, என்னுடைய திக்ர புறக்கணிக்காதீங்க, காலையில மாலையில பகல்ல ஓரங்கள்ல இரவுல நீங்க திக்ரு செய்யுங்கிறதை எல்லாம் அழகா சொல்லிட்டு, குறிப்பாவும் குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, தொழுகையை பேணுவாங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கட்டளை இடுங்க. நம்மள எவ்வளவு பேரு இறக்கம் சுபாவம் உள்ளவங்க தெரியுமா? பாவமா புள்ள ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு எக்ஸாமுக்காக படிச்சுச்சா, அதனால தூங்கட்டும். மாப்பிள்ள வேலைக்கு போயிட்டு வந்தாரா, லேட்டா தானே வந்தாரு, தூங்கட்டும். வீட்டுல வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டா, தூங்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியாதா? நம்மள படைச்சவனுக்கு, இரக்கமுள்ள ரப்புக்கு அவன் சொல்றான், தொழுகையை நீங்க பேணி தொழுதுவாங்க. நீங்க தொழுகிறதோட மட்டும் இல்ல, குடும்பத்தாருக்கு கட்டளை இடுங்க. கட்டளை இடுங்கன்னு சொன்னா சும்மா சொல்றது இல்ல, கண்டிப்போட, கவனத்தோட, ரொம்ப அதை ஃபாலோவிங்கா சொல்லக்கூடியதுதான் கட்டளை. இத செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டி போகட்டும்ங்கிறது பேரு கட்டளை இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கட்டளையா சொல்றான், நீங்களும் தொழுங்க, குடும்பத்தாருக்கு சொல்லுங்க. அப்ப இதுவரைக்கும் இதுல அலட்சிய போக்கோட இருக்கக்கூடிய நாமளா இருந்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து இந்த வசனத்துக்கு அமல் செய்து கட்டுப்படக்கூடிய மக்களா, செயல்படக்கூடிய மக்களா நம்ம இருந்தோம்னா, இனிமேல் ஒவ்வொரு நேர தொழுகையையும் நாம அழகா பேணி வர்றதோட நம்மளுடைய கணவன், நம்மளுடைய குடும்பத்தார், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய யாரெல்லாம் நம்மளுடைய பேச்சுக்களை கேட்பாங்களோ அவர்களுக்கும் அழகான முறையில இந்த தொழுகை விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் அழகான முறையில இதை எத்தி வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நம்ம எதையுமே கேட்கல, உங்களுக்கு நம்ம தான் கொடுக்கிறோம். யாரு இந்த அழகான வாழ்வாதாரத்தை ஏற்று நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல முடிவு. இரையச்சம் உடையவர்களுக்கு தான் நல்ல முடிவு இருக்கு. அப்ப இறைவனை அஞ்சக்கூடியவங்க தானே அந்த நேரத்துல தொழுவாங்க, தன்னுடைய குடும்பத்தாரை ஏவுவாங்க.
குடும்பத்தார பழக்குவாங்க. சின்னதுல இருந்து பழக்கி வந்திருந்தோம்னா பிள்ளையும் அழகான முறையில பின்பற்றி நடக்கும் இல்லையா? தொழுகக்கூடிய மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்திருந்தோம்னா அவரும் தொழுகுவாரு, நம்மளையும் ஏவுவாரு இல்லையா? தொழுகக்கூடிய ஒரு பெண்ணா தேர்ந்தெடுத்திருந்தோம்னா அவ நம்ம குடும்பத்துல அப்படி இப்படி இருந்தாலும் அழகான முறையில திருத்தி சொல்லுவா இல்லையா? இதுவரைக்கும் இல்லாட்டி இனிமேல் நியத்து வைப்போம், நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு தொழக்கூடிய மக்களா, தொழக்கூடிய பெண்ணா ஆணா செலக்ட் பண்ணுவேன். அந்த தொழுகைய சின்ன வயசுல இருந்து வரக்கூடியவங்க தான் நம்மளை கஷ்டப்பட்டு திருத்தணும்னு இல்லாம என் பிள்ளைங்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பிள்ளையா, அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய பிள்ளையா நான் வளர்த்தெடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் நியத்தை வைப்போம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னுடைய இறைவனிலிருந்து ஏதாவது சான்று, ஏதாவது ஒரு மோஜிசா வரும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் கொண்டு வரலையான்னு கேக்குறாங்க. முந்தைய வேதங்கள்ல உள்ள முழு அறிவுரைகளும் விளக்கங்களும் இவங்கள்ட்ட வரலையா? மோஜிசாவை கொண்டு வந்தவங்க எல்லாம் எந்த நிலைமைக்கு ஆளானாங்கன்னு தெரியலையா? அவருடைய வருகைக்கு முன்பு ஏதாச்சும் ஒரு வேதனையை இறக்கி இவர்களை நம்ம அனுப்பிச்சிருந்தா அப்போ இவங்க சொல்லுவாங்க, எங்கள் ரப்பே, எங்களுக்கு ஒரு தூதர் வரலையே, எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வரலையே, அதுக்கு முன்னாடியே எங்களை அழைச்சிட்டியே, எங்களுக்கு இது கொடுத்திருந்தா நாங்க பின்பற்றி இருப்போம்ல, நாங்க அழகான முறையில வாழ்ந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நபியே உங்கள்கிட்ட சொல்லுங்க, நமது செயலின் விளைவை ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருங்க. அதி விரைவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நேர்வழியில நடப்பவர் யாரு, வழி தவறி நடப்பவர் யாரு, நேர்வழியை பெற்றவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க நபியே, இவங்க இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவங்களை இதுக்கு முன்னாடி அழிக்கல, இறை தூதரான உங்களை அனுப்பி இறுதி வேதமான அல்லாஹுடைய புறத்திலிருந்து அல் குர்ஆனையும் இறக்கி அதன்படி வாழ்ந்து காட்டி எடுத்து சொல்லித்தான் இந்த மக்களுக்கு எல்லா விதமான அறிவுரையும் அட்வைஸையும் கொடுத்துட்டுதான் நீதமான முறையில தண்டனை கொடுப்போம், நீதமான முறையில அவங்களுக்கு கிஃப்ட வாரிசுகளை ஆக்குவோங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த திக்ர நிலைநாட்டக்கூடியவர்களா, நாம அதை பேணி தொழக்கூடியவர்களா, நம்ம குடும்பத்தாரை தொழுகையின் பக்கம் ஏவக்கூடியவர்களா, நாம அல்லாஹ்வுடைய வசனங்களை படிச்சு பார்த்து அத்தாட்சிகளை சிந்திக்கக்கூடிய மக்களா இன்ஷா அல்லாஹ் நாம இருக்கணும்டா. அல்லாஹுடைய வேதத்தோடையும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மணிகளோடையும் தொடர்பா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட குர்ஆனை படிப்பதற்கும் யா அல்லாஹ் அதை விளங்குவதற்கும் சந்தர்ப்பங்களை அமைத்து கொடுத்த ரப்பே, யா அல்லாஹ் அதன்படி வாழ்வதற்கும் எங்களுக்கு அழகான வழிகாட்டுதலை கொடுத்து எங்களுடைய கல்வி அதன் பக்கம் திருப்பி எங்களுக்கு அதை ஈஸியாக்கி இலகுவாக்கி தந்தருவாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.